வணக்கம்மா. வணக்கம். உங்கள் பேர்? மஞ்சுஸ்ரீ. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏன் பாப்பாவை வந்து செலக்ட் பண்ணுறாங்கன்னா சிங்கப்பெண் விருது வாங்கியிருக்கா, கலை செம்மல் விருது வாங்கியிருக்கா, பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டில் கூட்டு கொடுத்துருக்கு. அது எங்களுக்கு வந்து பெருமை தான். எங்கள் பொண்ணு இந்த அளவுக்கு ஆடுறது ரொம்ப பெருமை தான். கிளாஸ் 10th தான் நான் படிச்சிருக்கிறேன் சொல்கிறேன். கண்டிப்பாக. ஏன்னா 10th போது தான் எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு விஷயம். அதான் நாளைக்கு எக்ஸாம் வச்சுட்டு இன்றைக்கி வந்து நீங்கள் கூட்டிகிட்டு வந்து பெரிய விஷயம் சார். கண்டிப்பாக சார். இது எப்படிம்மா பார்க்குற நீ? ஏன்னா நாளைக்கு எக்ஸாம் இருக்குது, இன்றைக்கி நான் வந்து ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு டிப்ரெஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா, எல்லாருக்குமே இருக்கணும். ஸோ நான் இதை முடிச்சுட்டு லேர்னிங்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே போகணும்ல. எல்லாமே மேனேஜ் பண்ணிக்கிட்டோம். எல்லாமே மேனேஜ் பண்ணி அம்மா சொல்கிறது தான். கண்டிப்பாக. प्रदोष समयदे परशिव ताण्डव प्रदोष समयदे परशिव ताण्डव प्रदोष समयदे परशिव ताण्डव परम मंगल कला महोत्सव प्रदोष समयदे परशिव ताण्डव परम मंगल कला महोत्सव प्रदोष समयदे परशिव ताण्डव परम मंगल कला महोत्सव प्रदोष समयदे परशिव ताण्डव पर्वत नंदिनी दिव्य गायन पर्वत नंदिनी दिव्य गायन पर्वत नंदिनी दिव्य गायन परवशनाद परमेश्वर नर्तन परवशनाद परमेश्वर नर्तन तम तम तरिकिट तक धिम 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 धनकिट तक दुम 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 झुलकिट तक नम 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 धिमकिट तक धम तम तरिकिट तक धिम धिम धनकिट तक दुम दुम झुलकिट तक नम नम धिमकिट तक धम तरिकिट तक धिम धनकिट तक दुम झुलकिट तक नम धिमकिट तक तरिकिट तक धनकिट तक झुलकिट तक धिमकिट तक धम तरि तक झंड धिम तरि तक झंड दुम तरि तक झंड कर दम धम तरि तक झंड धिम तरि तक झंड दुम तरि तक झंड कर दम धम तरि तक झंड कर दम धिम तरि तक झंड कर दम धम तरि तक झंड कर दम नम तरि तक झंड कर दम धम तरि तक झंड धिम तरि तक झंड दुम तरि तक झंड नम तरि तक झंड तक कर दम धम तत कर दम धिम तक कर दम परवशनाद परमेश्वर नर्तन पर्वत नंदिनी दिव्य गायन परवशनाद परमेश्वर नर्तन प्रदोष समयदे परशिव ताण्डव परम मंगल कला महोत्सव प्रदोष समयदे परशिव ताण्डव ಮೊಳಗಿದೆ ಮದಳೆ ಮೊಳಗಿದೆ ಮದಳೆ ತೋಂ ತೋಂ ತಗದಿನಿ ತಗಜಳು ತೋಂ ಮೊಳಗಿದೆ ಮದಳೆ ತೋಂ ತೋಂ ತಗದಿನಿ ತಗಜಳು ತೋಂ ಮೊಳಗಿದೆ ಮದಳೆ ತಗದಿಮಿ ತಗಜಣು ತಗದಿಮಿ ತಗಜಣು ತಗದಿನತೋ 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 ಮರುದನಿಗೈದಿದೆ ಹಿಮವತ್ ಶಿಖರವು ಮರುದನಿಗೈದಿದೆ ಹಿಮವತ್ ಶಿಖರವು ಮಹಾಗಣಪತಿಯ ತಾಳಮೇಳಕ್ಕೆ ಮಹಾಗಣಪತಿ
ಗಣಪತಿಯ ತಾಳಮೇಳಕ್ಕೆ ಮಹಾ ಶಿವನ ತಾಂಡವ ಮನೋಹರವು ಮಹಾಗಣಪತಿಯ ತಾಳಮೇಳಕ್ಕೆ ಮಹಾಶಿವನ ತಾಂಡವ ಮನೋಹರವು ಪ್ರದೋಷ ಸಮಯದಿ ಪರಶಿವ ತಾಂಡವ ಪರಮ ಮಂಗಳ ಕಲಾ ಮಹೋತ್ಸವ ಪ್ರದೋಷ ಸಮಯದಿ ಪರಶಿವ ತಾಂಡವ ಕೈಲಾಸವೇ ಧರೆಗಿಳಿದಿದೆ ಕುಣಿಯೂತ ಕೈಲಾಸವೇ ಧರೆಗಿಳಿದಿದೆ ಕುಣಿಯೂತ ಕಾಲವೇ ನಿಂತಿದೆ ಕಾಲವೇ ನಿಂತಿದೆ ಕಣ್ಣರಳಿಸುತ್ತ ಕೈಲಾಸವೇ ಧರೆಗಿಳಿದಿದೆ ಕುಲಗುತ್ತಿದೆ ಪ್ರೇಮದಾರತಿಯ ಪ್ರಣತಾರ್ತಿ ಹರಣ ಪದ್ಮಚರಣಕ್ಕೆ ಪ್ರಕೃತಿ ಬೆಳಗುತ್ತಿದೆ ಪ್ರೇಮದಾರತಿಯ ಪ್ರದೋಷ ಸಮಯದಿ ಪರಶಿವ ತಾಂಡವ ಪರಮ ಮಂಗಳ ಕಲಾ ಮಹೋತ್ಸವ ಪ್ರದೋಷ ಸಮಯದಿ ಪರಶಿವ ತಾಂಡವ எல்லாருக்கும் வணக்கங்க. ஸோ தருமபுரியில் ஸ்ரீ ராம்ராஜ் காட்டன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2வது ஷோரூம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, சிறப்பாகவே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை முன்னிட்டு அப்படின்னா ஒரு பட்டிமன்றம் சன் டிவியில் வந்து ராஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சார் இருப்பார். அவர் ரொம்பவே ஸ்பெஷலாக வந்து அவரோட பட்டிமன்றத்தை பார்த்தாலே நம்மளால் வந்து சிரிக்காமல் இருக்க முடியாது, அந்த அளவுக்கு தான் வந்து. ஆனால் அதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கருத்துள்ளதாகவே இருக்கும். அவங்க பேசுகிற ஒவ்வொரு விஷயமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கருத்துள்ளதாகவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துக்கு நாங்களும் வந்தோம், எங்களை இன்வைட் பண்ணியிருந்தாங்க, நாங்கள் லோக்கல் சேனல் சார்பாக வந்திருந்தோம். ஸோ அந்த இடத்துல வரும்போது ஒரு பாப்பா மிகவும் சிறப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பரதநாட்டியம் ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அவங்கள பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம்மா. வணக்கம். உங்கள் பேர்? மஞ்சுஸ்ரீ. என்ன படிச்சுட்டு இருக்கீங்க? 10th படிச்சுட்ருக்கேன். 10th படிச்சுட்டு இருக்கீங்களா? சரி, ஓகே. உங்களுக்கு ஏன் பரதநாட்டியம் மேலே ஒரு ஆர்வம் வந்தது? சின்ன வயசுலேருந்தே டான்ஸ் ஆடுவேன். அப்படி பார்த்து அம்மா அப்பா சேர்த்து விட்டாங்க. ஸோ இதில் யார் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப மோட்டிவேட்டர், அம்மாவா அப்பாவா? 2 பேருமே. அது குருவும் மோட்டிவேட்டர் தான். ஐயோ போச்சே, தெரியாமல் இந்த கேள்வி கேட்டாங்க, வீட்டுக்கு போனால் பிடிச்சிக்குவா கூட குருவை சொல்லிட்டாங்க, பார்த்துக்கிடுங்க. ஸோ ஓகே, இப்போது இதுதான் உங்களோட ஃபஸ்ட்டு மேடையா? நிறைய மேடை ஏறி இருக்கேன். நிறைய மேடை ஏறி இருக்கிறீங்க. நிறைய மேடை பண்ணியிருக்காங்க. டெல்லி சிசாட்டில் செலக்ட் ஆகியிருக்காங்க. அதேமாதிரி தமிழ்நாட்டில் கலை திருவிழாத ஸ்டேட் லெவலில் 2வது இடம் வந்தாங்க. அதேமாதிரி கோயம்புத்தூரில் நர்த்தகி காம்படிஷனில் ஸ்டேட் லெவலில் ஃபஸ்ட்டு வந்தாங்க. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் வந்து பிள்ளைங்களை வந்து ஒரு கொஞ்சம் வெளியில் விடுறதுக்கே வந்து யோசிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஆனால் அதையும் தாண்டி நீங்கள் வந்து பிள்ளைய ஒரு நல்ல ஸ்டேஜில் பார்க்கணும், ஒரு நல்ல இடத்துல பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட தாட் எப்படி இது வந்தது சார்? இது பார்த்தீங்கன்னா அவங்க மம்மிக்கு பரதநாட்டிய டீச்சர், அவங்க மம்மி. இவங்க பேர்லேயே ஒரு மஞ்சுஸ்ரீ நித்யாலன்னு தருமபுரியில் ஒரு 4 கிளாஸ் நடக்குது. நம்ம ஹவுசிங் போர்டு, ஒட்டப்பட்டி, பெண்ணாகரம், நாகர்கோவில் இல்லாத குழந்தைங்க, அந்த கவர்மெண்ட் குழந்தைங்களும் எல்லாருக்குமே நாங்கள் வந்து பரதநாட்டிய கிளாஸ் எடுத்துன்னுக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 100-110 பசங்க எங்ககிட்ட கற்றுனுக்குறாங்க. கண்டிப்பாக. ஏன்னா எல்லாருமே சொல்லுவாங்க வாத்தியார் பையன் மக்குன்னுவாங்க. நான் கேள்விப்பட்ட விஷயங்கள் அது. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு மாறாத இருக்குது. ஏன்னா அவங்கள விட இவங்க டேலண்ட்டாக வருவாங்க நான் எதிர்பார்க்கேன். ஏன்னா அவங்க கிட்டத்தட்ட 4 வயசுலேருந்து 4-5 வயசுலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறாங்க சார். பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட சார்
சார் இப்போது அந்த வகையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே சொன்னது தான் ஏன்னா வந்து வாத்தியார் பையன் மக்கள்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்க அவங்கள விட ஒரு சச் டேலண்டட் பர்சனாகவே இருக்கிறாங்க. ஏன்னா ஏன் அதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு 10 பேருக்கு மத்தியில் நம்ம ஆடணும் அப்படின்னாலே எல்லாருமே ஒரு கலாய்ப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் ஒரு 500 பேருக்கு மத்தியில் ஆடுவாங்க இல்லைங்களா, அதுக்கான ஒரு வழிகாட்டி நீங்களாக தான் இருப்பீங்க. கண்டிப்பாக சார். ஸோ இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க சார்? இது எங்களுக்கு பெருமை தான். ஏன்னா நம்ம குழந்தை நல்லா கற்றுட்டு ஆடும்போது இது எங்கள் குழந்தை மட்டும் இல்லை, இன்னும் நிறைய குழந்தை எங்ககிட்ட கற்றுட்டு நிறைய பேருக்கு ப்ரோக்ராம் கொடுத்துனே தான் இருக்கோம். கண்டிப்பாக. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏன் பாப்பாவை வந்து செலக்ட் பண்ணிக்கிறாங்கன்னா, சிங்கப்பெண் விருது வாங்கியிருக்கா, கலை செம்மல் விருது வாங்கியிருக்கா, பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டில் கூட்டு கொடுத்துருக்கு. அது எங்களுக்கு வந்து பெருமை தான். எங்கள் பொண்ணு இந்த அளவுக்கு ஆடுறது ரொம்ப பெருமை தான். இது இன்னும் நிறைய குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா இவங்க வந்து சதுர பாண்டியன் சார் இருக்கிறாரு இல்லைங்களா? ஆமாம். அந்த சார் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவோட டான்ஸ் நிறைய பார்த்துருக்குறாரு. அதே மாதிரி மார்கழி திருவிழான்னு ஒரு ப்ரோக்ராம் நடந்துச்சு ஏபிஎஸ் பிளாஸாவில். அதில் வந்து நாங்கள் எங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு இவ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சா அந்த மார்கழி திருவிழா நடக்கும்போது. அதுக்கோசரம் பார்த்திங்கன்னா இவங்க அதுலேருந்து உங்களுக்கு பரதமட்டம் இல்லை, இவங்க ரொம்ப வருஷமாக கற்றுனுக்குறாங்க. சரி இந்த ப்ரோக்ராம் ஆட முடியுமான்னு சார் கேட்டதுனால நாங்கள் ஓகே சார் பரவாயில்ல நீங்கம்மா. ஏன்னா நிறையா ஸ்டேஜில் வந்து ஆடி இருக்கீங்க இல்லையா? ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒவ்வொன்று லேர்ன் பண்ணியிருப்பீங்களே. ஸோ நீங்கள் கற்றுக்கிட்டு இருப்பீங்க, நான் வந்து இந்த இடத்துல இந்த மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறேன். அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்ட விஷயங்கள் இருக்குங்களா? ஃபஸ்ட்டு ஃபியர் ஆகாமல் இருக்குன்னா எல்லா ஸ்டேஜ்லேயுமே ரொம்ப பயப்படுவேன். அம்மாட்ட வந்து சொல்லுவேம்மா பயமாக இருக்குன்னு, அம்மா திட்டுவாங்க. அதுலேருந்து ஒன்று கற்றுட்ருக்கேன். அப்புறம் 10th வந்து ஒரு வருஷம் நான் ஆடுறதே விட்டுட்டேன், ப்ராக்டிஸே இல்லை. கிளாஸ் 10th தான் நான் படிச்சிருக்கிறேன். கண்டிப்பாக. ஏன்னா 10th போது தான் எனக்கு ஒரு விஷயம். அதான் நாளைக்கு எக்ஸாம் வச்சுட்டு இன்றைக்கி வந்து நீங்கள் கூட்டிகிட்டு வந்து பெரிய விஷயம் சார். இது எப்படிம்மா பார்க்குற நீ? ஏன்னா நாளைக்கு எக்ஸாம் இருக்குது, இன்றைக்கி நான் வந்து ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு டிப்ரெஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா, எல்லாருக்குமே இருக்கும். ஸோ நான் இதை முடிச்சுட்டு லேர்னிங்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே போகணும்ல. எல்லாமே மேனேஜ் பண்ணிக்கிட்டோம், எல்லாமே மேனேஜ் பண்ணி அம்மா சொல்கிறது தான். கண்டிப்பாக. ஸோ ஓகே, அவார்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து எதுலேயுமே வந்து நம்ம பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்மளை ஊக்குவிக்கிற ஒரு விஷயம் தான் அவார்டு. கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி எத்தனை அவார்டு வாங்கியிருப்பீங்க சார்? அவார்டுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சிங்கப்பெண் விருது வாங்கியிருக்காங்க, கலை செம்மல் விருது வாங்கியிருக்காங்க, நர்த்தகி பட்டம் வாங்கியிருக்காங்க, சிசேட்டில் டெல்லி சிசேட்டில் செலக்ட் ஆகியிருக்காங்க. கலை திருவிழா வந்து தமிழ்நாட்டில் கலை திருவிழா நடந்துச்சிங்க இல்லையா, ஸ்டேட்டில் வந்து 2வது இடம் வந்தாங்க. இன்னும் நிறைய விருது எனக்கு தெரியும் 5 வயசுலேருந்து விருது வாங்கினே தான் இருக்கா. கிட்டத்தட்ட ஒரு சொல்ல முடியும் ஒரு 50 விருதுக்கு மேலே வாங்கியிருக்கேன். 50 விருது. நீங்கள் ஃபஸ்ட்டு அவார்டு வாங்கியிருப்பீங்களே, ஸோ அது எப்படி இருந்தது? அந்த ஒரு மெமரபிளான ஒரு டே எப்படி இருந்தது? அது சொல்லவே முடியாதுண்ணா, அது ரொம்ப ஹாப்பி தான். ஏன்னா இன்னும் கூட அந்த அவார்டுலாம் இருக்குது குட்டியூண்டு. எங்கள் தம்பிலாம் தொடுவோம், அவ்வளோதான்டா திட்டுவேன் நான். அதை தொட்டு ஒடிச்சிட்ட அப்படின்னா அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் அவார்டு குட்டியூண்டு. கண்டிப்பாக. இப்போ நீங்கள் 15 வருஷம் 10 வருஷமாக ட்ராவலிங்கில் இருக்கா பரதநாட்டியம் ட்ராவலிங்? கண்டிப்பாக சார். ஏன்னா ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லைஃப்பில் வந்து க்ரூஷியல் ஸ்டேஜ் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா 11th 12th அதுக்கப்புறம் காலேஜ் அவங்களோட வந்து அப்பர் கிளாஸை நோக்கி போயிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி டைம்லையும் நீங்கள் வந்து இவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை கண்டிப்பாக கொடுப்போம் சார். கண்டிப்பாக ஒரு பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவோம். கண்டிப்பாக. ஏன்னா வந்து மெயின் வந்து வெறும் வந்து படிப்பு மட்டும் வாழ்க்கை இல்லை, அவங்களுக்குன்னு ஒரு எக்ஸ்ட்ரா கரியர் வேணுங்களா. இவங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா குழந்தைங்களுக்குமே கபடி கோகோ எல்லா விஷயத்துலையும் இருக்குது. ஏதோ ஒன்று எல்லா குழந்தைங்களும் சாதிக்கணும், எங்களோட விருப்பம் தான். ஒரே விஷயத்தை படிப்பை மட்டும் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. இன்றைக்கி எல்லா பேருமே படிக்கிறாங்க எஜுகேஷனில். ஆனால் எதோ எக்ஸ்ட்ரா கரியர் எல்லா குழந்தைங்களுக்கும் ஒன்று வேணும். அது எது வேணாலும் இருக்கலாம், கராத்தே இருக்கலாம், பரதம் இருக்கலாம், இல்லை கபடி இருக்கலாம், இல்லை கோகோ இருக்கலாம், இல்லை நீச்சல், ஏதோ ஒன்று எல்லா குழந்தைங்களும் சாதிக்கணும். அவ்வளோதான். அப்பா கூட கராத்தே மாஸ்டர் தான். கராத்தே மாஸ்டருங்களா? ஆமாம் சார். தயவு செஞ்சு ஏதாவது எசக்கா பேசுகிறேன் என்னை ஓடுதெல்லாம் பிளான் பண்ணிடாதீங்க. ஸோ ஆக்சுவலி இப்போது இருக்கிறதுலேயும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டேஜ் வச்சுக்கலாம், நம்ம ஒரு சும்மா ஜென்ரலாக வச்சுக்கலாம் ஒரு சுச்சுவேஷன். ஸோ உங்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இல்லைம்மா நீங்கள் இப்போதைக்கு அதை வேண்டாம், கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிடுங்க வேண்டாம் அப்படின்னாங்களா, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நான் விட மாட்டேன். நீங்கள் விட மாட்டீங்க? நான் விட மாட்டேன். தட் இஸ் த ஸ்பிரிட். ஏன்னா ஒரு சிலர்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கரியராக அவங்க பேரண்ட்ஸ் சொல்கிறதா அப்படின்னும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சிலதெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டு தன்னை தானே வருத்திக்கிட்டு ஓகே சரி பேரண்ட்ஸ் சொல்லிட்டாங்க ஸோ அவங்களுக்காக நம்ம வாழலாம் அப்படின்னு நினைப்பாங்க. சிலர் மட்டும்தான் அதையும் தாண்டி தன்னுடைய அச்சீவ்மெண்ட்டை அடைஞ்சு அவங்களோட போவாங்க. கண்டிப்பாக இல்லைங்களா? ஸோ அதனால் நான் என்ன சொல்லிடுறேன், ஏதோ டிஸ்டர்ப் பண்ணிடாதீங்க சார். ஆமாம். ஏன்னா வந்து அவங்க ஒரு அவங்க என்ன ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதுக்கு நம்ம ஒரு உறுதுணையாக இருக்கும் சார். கண்டிப்பாக.
ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டடீஸில் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா நீ எப்படிமா ஸ்டடீஸ்லேயும் ஃபோக்கஸ்டாக ரெண்டுத்துலேயுமே ரெண்டுத்துலேயுமே ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கீங்க கரெக்ட் இல்லைங்களா? சரி, ஓகே.